அக்பரின் முகலாய பேரரசு ரந்தம்போரை கைப்பற்றிய ஆண்டு எது? ஏ 112, பி 1605, சி 1576, டி 1569. சரியான பதில் டி 1569. 10. அக்பர் 1569ஆம் ஆண்டு ராஜபுதனத்தின் மிக முக்கியமான மற்றும் வலிமையான ரந்தம்போர் கோட்டையை கைப்பற்றினார். இந்த வெற்றி ராஜபுதன பகுதியில் முகலாயர்களின் ஆதிக்கத்தை நிலைநாட்ட உதவியது. மற்ற விடைகள்: ஏ 112 என்பது முகலாயர் காலத்திற்கு பொருந்தாத ஆண்டு. விஜயநகர காலத்தில் கோவில்களில் என்னென்ன கட்டிடக்கலை அம்சங்கள் சேர்க்கப்பட்டன? ஏ மினாரெட்டுகள், பி ஸ்தூபிகள், சி உயர்ந்த கோபுரங்கள், டி பகோடாக்கள். சரியான பதில் சி உயர்ந்த கோபுரங்கள். விஜயநகர அரசர்கள் கோவில்களில் ராயகோபுரங்கள் எனப்படும் மிக உயர்ந்த நுழைவாயில் கோபுரங்களை அமைக்கும் முறையை அறிமுகப்படுத்தினர். மேலும் சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த கல் தூண்களைக் கொண்ட கல்யாண மண்டபங்களும் இக்காலத்தின் சிறப்பம்சமாகும். இந்தியாவில் தனது பயணங்களின் போது அல்-பெரூனியின் முதன்மை நோக்கம் என்னவாக இருந்தது? ஏ பிரதேசங்களை கைப்பற்றுவது, பி புதிய துறைமுகங்களை நிறுவுவது, சி நாட்டை புரிந்து கொள்வது, டி பொருட்களை வர்த்தகம் செய்வது. சரியான பதில் சி நாட்டை புரிந்து கொள்வது. சரியான விடை சி. சோகஸ்மெலி அல்-பெரூனி இந்தியாவிற்கு வந்து சமஸ்கிருதம் கற்று இந்திய தத்துவங்களையும் மதங்களையும் ஆழமாக புரிந்து கொள்ள முயன்றார். அவர் தனது கிதாபுல் ஹிந்த் நூலில் இந்தியாவின் சமூக மற்றும் கலாச்சார நிலையை விவரித்துள்ளார். சங்க காலத்தில் சில மையங்களில் எந்த மதம் இருந்தது? ஏ கிறிஸ்தவம், பி பௌத்தம் புத்திசம், சி சமணம், டி இந்து மதம். சரியான பதில் பி பௌத்தம் புத்திசம். சரியான விடை சங்க காலத்தில் தமிழகத்தின் சில முக்கிய நகரங்களிலும் வணிக மையங்களிலும் பௌத்த மதம் பரவி இருந்தது. காவேரி போம்பட்டினம் போன்ற இடங்களில் பௌத்த விகாரிகள் இருந்ததற்கான சான்றுகள் சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்றன. எந்த முகலாய ஆட்சியாளர் சதியை ஒழிக்க முயன்றார்? ஏ ஹுமாயூன் ஹுமாயூ, பி அக்பர் அக்பர், சி பாபர் பாபர், டி ஜஹாங்கீர் ஜஹாங்கீர். சரியான பதில் பி அக்பர் அக்பர். சரியான விடை பி. சோகஸ்மெலி முகலாய பேரரசர் அக்பர் சதி எனும் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை தடுக்கவும் விதவை மறுமணத்தை ஊக்குவிக்கவும் பல நடவடிக்கைகளை எடுத்தார். அவர் பெண்களின் விருப்பத்திற்கு மாறாக சதி செய்யப்படுவதை தடை செய்ய உத்தரவிட்டார். ராஜ்யங்களின் தோற்றத்துடன் வெவ்வேறு மாநிலங்களிடையே அடிக்கடி என்ன நிகழ்ந்தது? ஏ அமைதியான கூட்டணிகள், பி வர்த்தக ஒப்பந்தங்கள், சி மேலாதிக்கத்திற்கான போராட்டம், டி கலாச்சார பரிமாற்றங்கள். சரியான பதில் சி மேலாதிக்கத்திற்கான போராட்டம். 9. சரியான விடை பண்டைய மற்றும் இடைக்காலங்களில் புதிய ராஜ்யங்கள் உருவானபோது தங்களின் எல்லையை விரிவுபடுத்தவும் அதிகாரத்தை நிலைநாட்டவும் மாநிலங்களிடையே மேலாதிக்க போராட்டம் நிலவியது. இது தொடர்ச்சியான போர்களுக்கும் அரசியல் மாற்றங்களுக்கும் வழிவகுத்தது. எந்த நாகரிகத்தில் பல நகரரசுகள் இருந்தன? ஏ பாபிலோனியன் பேபிலோனியன், பி எகிப்திய ஈஜிப்ஷியன், சி சுமேரிய சுமேரியன், டி சிந்து சமவெளி இண்டஸ் வேலி. சரியான பதில் சி சுமேரிய சுமேரியன். 1. மெசபடோமியாவின் சுமேரிய நாகரிகம் ஊர் லாகாஷ் போன்ற பல சுதந்திரமான நகரரசுகளைக் கொண்டிருந்தது. ஒவ்வொரு நகரரசும் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தின் பாதுகாப்பில் இருந்ததோடு ஒரு பூசாரியரசரால் நிர்வகிக்கப்பட்டது. வெடிமருந்து பற்றி கற்பிக்க கவான் வேதியியலாளர்களை இங்கிருந்து அழைத்து வந்தார். ஏ விஜயநகரம் விஜயநகர், பி இந்தியா இந்தியா, சி மால்வா மால்வா, டி பாரசீகம் பர்ஷியா. சரியான பதில் டி பாரசீகம் பர்ஷியா. 4. பாமினி அமைச்சரான முகமது கவான் வெடிமருந்து தயாரிப்பதிலும் பயன்படுத்துவதிலும் நிபுணத்துவம் பெற்ற வேதியியலாளர்களை பாரசீகத்திலிருந்து வரவழைத்தார். இது பாமினி இராணுவத்தின் வலிமையை நவீனப்படுத்த உதவியது. ஹைதராபாத் அரியணைக்கான தங்கள் கோரிக்கைகளில் சந்தா சாஹிப் மற்றும் முசாஃபர் ஜங்கிற்கு யார் ஆதரவளித்தனர்? ஏ பிரெஞ்சுக்காரர்கள் த பிரெஞ்ச்,
பி. ஆங்கிலேயர்கள் த பிரிட்டிஷ். சி. முகலாயர்கள் த முகல்ஸ். டி. மராத்தியர்கள் த மராட்டாஸ். சரியான பதில் ஏ. பிரெஞ்சுக்காரர்கள் த பிரெஞ்ச். 7. சரியான விடை. இரண்டாம் கர்நாடகப் போரின் போது பிரெஞ்சு ஆளுநர் டூப்ளே சந்தா சாஹிப் மற்றும் முசாஃபர் ஜங்கிற்கு ஆதரவு அளித்தார். இதன் மூலம் தென்னிந்திய அரசியலில் பிரெஞ்சுக்காரர்கள் தங்கள் செல்வாக்கை அதிகரிக்க முயன்றனர். பூசாரி அரசன் உருவம் எந்த தளத்திலிருந்து அடையாளம் காணப்பட்டது? ஏ. லோத்தல் லோத்தல். பி. காலிபங்கன் காலிபங்கன். சி. மொகஞ்சதாரோ மொஹெஞ்சோடரோ. டி. ஹரப்பா ஹரப்பா. சரியான பதில் சி. மொகஞ்சதாரோ மொஹெஞ்சோடரோ. சிந்து சமவெளி நாகரிகத்தின் முக்கிய நகரமான மொகஞ்சதாரோவில் இருந்து புகழ்பெற்ற பூசாரி அரசன் சிலை கண்டெடுக்கப்பட்டது. இது அந்த காலத்தின் கலைத்திறன் மற்றும் சமூக படிநிலையை வெளிப்படுத்துகிறது. ஏ. லோத்தல் அதன் கப்பல் கட்டும் தளத்திற்கு புகழ் பெற்றது. தாழிகள் எதற்காக பயன்படுத்தப்பட்டன? ஏ. தண்ணீர் கொண்டு செல்ல. பி. இறந்தவர்களை புதைக்க. சி. அலங்கார நோக்கங்களுக்காக. டி. உணவை சேமிக்க. சரியான பதில் பி. இறந்தவர்களை புதைக்க. 1. ஈமத்தாழிகள் என்பவை இறந்தவர்களின் உடல்களை வைத்து புதைக்க பயன்படுத்தப்பட்ட பெரிய மட்பாண்டங்கள் ஆகும். இவை பெரும்பாலும் மெகாலிதிக், பெருங்கற்காலம் காலத்தைச் சேர்ந்த அகழ்வாராய்ச்சி தளங்களில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கார்தேஜ் அழிக்கப்பட்ட பிறகு மேற்கத்திய உலகில் நிகரற்ற சக்தியாக உருவெடுத்தது எது? ஏ. கிரீஸ். பி. எகிப்து ஈஜிப்ட். சி. பாரசீகம் பர்ஷியா. டி. ரோம். சரியான பதில் டி. ரோம். 1. பியூனிக் போர்களில் கார்தேஜை வீழ்த்திய பிறகு ரோம் மத்திய தரைக்கடல் பகுதியில் ஒரு பெரும் வல்லரசாக உருவெடுத்தது. இதன் மூலம் ரோமானிய பேரரசு மேற்கத்திய உலகில் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டியது. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் தொழிற்சாலை எந்த நகரில் அமைக்கப்பட்டது? ஏ. சூரத். பி. மெட்ராஸ் மத்ராஸ். சி. கல்கத்தா கால்கட்டா. டி. பம்பாய் பாம்பே. சரியான பதில் ஏ. சூரத். கிபி 1613 இல் முகலாய பேரரசர் ஜஹாங்கீரிடம் அனுமதி பெற்று பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி தனது முதல் வணிக மையத்தை சூரத்தில் அமைத்தது. இது இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் முறையான வணிக நடவடிக்கைகளின் தொடக்கமாகும். தையல் இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார்? ஏ. ஹம்ப்ரி டேவி. பி. சாமுவேல் கிராம்ப்டன். சி. எலி விட்னி. டி. எலியாஸ் ஹோவ். சரியான பதில் டி. எலியாஸ் ஹோவ். சரியான விடை டி. சோகஸ்மேலி எலியாஸ் ஹோவ் 1846 இல் தையல் இயந்திரத்தை கண்டுபிடித்து காப்புரிமை பெற்றார். இது ஆடைத் துறையில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தியது. இவரது கண்டுபிடிப்பு ஊசியின் முனையில் துளை கொண்ட வடிவமைப்பைக் கொண்டிருந்தது. விஜயநகர காலத்தில் பாசனத்திற்காக தண்ணீரை இறைக்க என்ன முறை பயன்படுத்தப்பட்டது? ஏ. மழைநீர் சேகரிப்பு. பி. அலை பாசனம். சி. ஏற்ற பாசனம் லிஃப்ட் இரிகேஷன். டி. கால்வாய் பாசனம். சரியான பதில் சி. ஏற்ற பாசனம் லிஃப்ட் இரிகேஷன். 6. சரியான விடை சி. சோகஸ்மெலி விஜயநகர பேரரசு காலத்தில் கிணறுகள் மற்றும் ஆறுகளில் இருந்து உயரமான நிலங்களுக்கு தண்ணீரை இறைக்க ஏற்ற பாசனம் லிஃப்ட் இரிகேஷன் பரவலாக பயன்படுத்தப்பட்டது. இதுவரை போரில் பங்கேற்காமல் தோல்வியடையாத மராத்திய தலைவர் யார்? ஏ. இரண்டாம் மாதவ ராவ் 2. பி. தௌலத் ராவ் சிந்தியா. சி. யஷ்வந்த் ராவ் ஹோல்கர். டி. மகாதாஜி சிந்தியா. சரியான பதில் சி. யஷ்வந்த் ராவ் ஹோல்கர். சரியான விடை யஷ்வந்த் ராவ் ஹோல்கர் இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போரின் போது பிரிட்டிஷாரால் தோற்கடிக்கப்படவில்லை மற்றும் ஆரம்பத்தில் போரில் ஈடுபடாமல் இருந்தார். இவர் மராத்தியர்களின் நெப்போலியன் என்று அழைக்கப்படுகிறார். புத்தரின் கூற்றுப்படி நிர்வாணம் என்பது என்ன? ஏ. அரசியல் அதிகாரம் பொலிட்டிக்கல் பவர். பி. பொருள் செல்வம் மெட்டீரியல் வெல்த். சி. மிக உயர்ந்த பேரின்பம் த ஹையஸ்ட் பிளிஸ். டி. உலக இன்பம் earthly pleasure.
சரியான பதில் சி. மிக உயர்ந்த பேரின்பம், த ஹையஸ்ட் பிளிஸ். புத்த மதத்தின்படி நிர்வாணம் என்பது பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை பெற்று அடையும் மிக உயர்ந்த பேரின்ப நிலையாகும். இது ஆசைகள் மற்றும் துன்பங்களிலிருந்து முழுமையான விடுதலையை குறிக்கிறது. இக்காலத்தில் தமிழ் மொழியை எழுத எந்த எழுத்துமுறை ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஏ. கிரந்த எழுத்து. பி. தமிழ் பிராமி எழுத்து, தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட். சி. வட்டெழுத்து. டி. தேவநாகரி எழுத்து. சரியான பதில் பி. தமிழ் பிராமி எழுத்து, தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட். 8. சங்க காலத்தில் தமிழ் மொழியை எழுத தமிழ் பிராமி எழுத்துமுறை பயன்படுத்தப்பட்டது. இது கல்வெட்டுகள் மற்றும் பானை ஓடுகளில் பரவலாக காணப்படுகிறது. மற்றவை ஏ. கிரந்த எழுத்து வடமொழிச் சொற்களை எழுத பயன்படுத்தப்பட்டது, தமிழுக்கு அல்ல. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?